ராஜாத்தி என் கண்ணு நீ வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவியான்னு இருந்துச்சுமா எனக்கு. அக்கா பார்வை பெங்களூர்ல இருந்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு வந்துட்டேன். போதுமா? பண்றாமா வீட்டுக்குள்ள போ. அக்கா சில்லறையெல்லாம் வாங்காதீங்க, விடுங்க பாவம். அரே நீ யாருகிட்டையும் பேசக்கூடாது, எங்கேயும் போக கூடாது. ஏமா? உடனே ஏமான்னு கேளு. பல ஒண்ணு கொடுத்து இருக்கிற வீட்டுல நம்ம இருக்கிறோம். வெறும் வாயை மெல்றவளுங்க இங்க அதிகமா இருக்காளுங்க. உன் விஷயம் தெரிஞ்சா எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். உன் கல்யாணம் நடக்கிற வரையில நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா? அதான் அந்த ட்ரெயின்ல வரதுனால படு போர். பெங்களூர் மெயில் நினைச்சு யாருன்னா அவன் குடுவாஞ்சேரி பேசஞ்சர் மாதிரி வந்தான். சரிதான் வர பாரு வாமா. அக்கா டாக்ஸில பழ கூட இருக்கே. யாரு நீ? உன் பேர் என்ன? என்னடி இங்க நின்னுட்டு சிரிப்பு? ஓடி ஓடி உள்ள வா. நீ என்னதான் சத்தம் போட்டாலும் சண்டை போட்டாலும் உன் கையால பண்ற சமையல் இருக்கு பாரு, வெகு பிரமாதம். அதுலயும் டெய்லி நீ வத்த குழம்பே வச்சாலும் அதுல என்ன ருசி தெரியுமா? இது கொன்ன குறைச்சல் இல்ல. ஐயோ பட்டு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. மேனேஜர் வேற எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுவாண்டே. சார் நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சார். மாதுகண்ணா ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வாங்க. டாக்ஸியா? இத கொண்டு கையில காப்பி இருக்கிறது நினைவில்லாம பிளாஸ்க் அப்படியே திருப்பி எடுத்துட்டு வந்துறாதீங்க. வர வர உங்களுக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தியா போயிடுது. எங்கள் வீட்டு மகாலட்சுமியில ரங்காராவ் மாதிரி. இந்த இருமல் கிழ உயிரோடு இருந்துட்டு ஏன் இப்படி நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்கு? அம்மாண்டி பட்டோ எப்ப பார்த்தாலும் கொல்லு கொல்லுன்னு இருமிண்டே. அவரே கொல்லு கொல்லுங்கிறாரே, கொன்னுடுங்களே. ஏண்டே நான் இன்னைக்கு ஆபீஸ் போக வேண்டாமா? தனி கட்டதானே கிழம், தொலையப்படாதோ. கிட்டு வயசு காலம்ன்றது எல்லாருக்கும் வரும்பா. நாம என்னைக்கு இப்படியே இருந்துட போறது இல்ல. மார்க்கண்டைய மாதிரி. என்னது நம்மையும் அவர் கூட சேர்த்துக்கிறார் வயசுல? பட்டோ அது ஒரு கிழம், இது ஒரு கிழம், ரெண்டும் பென்ஷன் வாங்குற கிழம். அந்த கிழத்த சொன்னா இந்த கிழத்துக்கு கோபம் வர்றது. மெதுவா பேசுங்க, இது கிழமானாலும் பாம்பு காது. சரி வரட்டுமா பட்டா? வரட்டுமா? ஏண்டே வரட்டுமா? என்னது சும்மா வரட்டுமா வரட்டுமா? ஒண்ணு இல்லடே வர்றேன்னு. ராஜாத்தே ராஜாத்தே. என்னடா என்ன? நான் பண்ணல டாக்ஸி ரெடி. சரி சரி சார் நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சார். நீ கூட்டிட்டு வந்த டாக்ஸில தானே ஆபீஸ் போற. போற வழியில ஒண்ணு இறக்கி விட்டு போனா குறைஞ்சா போயிடுவான். இல்ல சார் நானு அவரோட டாக்ஸில போக மாட்டேன். ஏண்டா? டாக்ஸி டிரைவர் எட்டனா மேல கேட்டாரு, இவர் கொடுப்பாருன்னு நான் சொல்லிவிட்டேன். இறங்கும் போது அவன் கேட்டானா வந்துட்டேன்டா. தாத்தாவுக்கு மருந்து கொடுக்க மறந்துட்டேன். மருந்து கொடுத்துட்டு அப்புறம் காலேஜுக்கு போறேன். 7 நாளைக்கு ஒரு தடவை சோத்த போட்டுட்டு ஒரு நாளைக்கு 7 தடவை வேலை வாங்குறாங்களே. போதா குறைக்கு இந்த இருமல் கிழமை வேற இவனா இழுத்து விட்டுக்கிட்டது. இன்னும் யாராவது வேலை சொல்றதுக்கு முன்னாலே ஓடுற காலேஜுக்கு. சரி சார் நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சார். அப்பா மாது மாது சாப்பிட்டியாடா கண்ணா? பயிர் நிறைய சாப்பிட்டியா? காலேஜ் கிளம்பிட்டியா? உங்களுக்கு என்ன வேணும்? மிஷன்ல 2 படி கோதுமை கொடுத்தேன், அரைச்சு வச்சிருப்பான். அதை வாங்கிட்டு வந்துற. அவன் காலேஜ் போகணும், நேரமாச்சு, காலேஜ் போகட்டும். நான் காலேஜ் போக வேண்டாம் நான் சொல்றேன். நல்லா போகட்டுமே. நான் ஒருத்திதான் அந்த கட்டடத்திலே மாது கிட்ட வேலை வாங்குறேன்னா என்ன? வர்றா சண்டை பிடிச்சுக்கிட்டே இருங்க, முடியறதுக்குள்ள வந்துடுறேன். நானும் தான் ஒரு படி அரிசி 1.5 ரூபாய் போட்டு வாங்குறேன். பருப்பு 2.25 ரூபாய்க்கு வாங்குறேன். நானும் தாண்டா உனக்கு சோத்தப்பட்டு வளர்க்கிறேன். அந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு போ? நான் என்ன சொல்லிவிட்டேன்? வேற என்ன சொல்லணும்? நான் கொடுமைக்காரி, ஈவு இறக்கம் இல்லாதவ, மனசுல பட்டாதாரமே இல்லாதவ. அப்படி எல்லாம் நான் சொன்னா உள்ளத்த வச்சு பேசுறது தெரியாதா? வயசு காலத்துல ராமகிருஷ்ணன் மூளையில விழுந்து கிடக்கணும். என்ன சொன்ன? என்ன சொன்ன? மூளையில விழுந்து கிடக்க அவர் கொண்டு கை கால் இழுக்கல. நல்ல ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நான் மாதுவ தண்ணி ரொப்படான்னு சொல்வேன். மத்தியானம் தயிர் வடை போட்டா 2 கொடுப்பேன். மைதா மாவு வாங்கிட்டு வாடான்னு சொல்வேன். மைசூர் பாக்கு போட்டா 2 கொடுப்பேன். நான் அவனை அடிப்பேன், கடைக்கு அனுப்புவேன். உன் புருஷன் என்னத்துக்கு சமம் இல்லாம ஆதரவாகணுங்கிற? யார் எக்கேடி கட்டு போனா உங்களுக்கு என்னங்க? நீங்க ஏன் இதெல்லாம் கண்டுக்கிறீங்க? எழுந்து வாங்க.
உங்களுக்கு என்ன வேணும்? நோக்கு எப்படிடா தெரிஞ்சது? மாதுன்னா மாதுதான். யார் யாருக்கு எப்ப என்னென்ன வேணுங்கிறது நோக்கு எப்படிடா தெரியறது? உங்க குரல்லையே தெரிகிறது. அப்பா தேனி மாதிரி ஓச்சல் ஒழிச்சே இல்லாம வேலை செய்யற நீ பாவம். என்ன விடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? 2 படி உளுத்தம் பருப்பு வேணும்டா, இட்லி கிடைக்கணும். இந்தாமா. சரி சரி நமக்கு. ஏமாமி, இப்போ காலேஜ் இருக்கே, இத காலையில சொல்லிட கூடாதா? சனியம் முடிச்ச காலேஜே சாயங்காலம் வச்சுண்டா என்ன? வச்சுக்கலாமே. அதானே, உளுத்தம்பருப்பு முக்கியமா பையன் உருப்புறது முக்கியமா? மாதவா, கடைக்கு போறியா? எனக்கு கூட துணி எல்லாம் துவைக்கணுப்பா. என்னது, துணி துவைக்கணுமா? இல்ல மாது, சோப்பு வேணும்னு சொன்னேன். உளுத்தம் பருப்புடா. சோப்பு வேணுப்பா. உளுத்தம் பருப்புடா. சோப்பு வேணுப்பா. உளுத்தம் பருப்புடா. சோப்பு வேணுப்பா. என்னங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த காவேரியம்மா இருக்காங்களே, அவங்களுடைய ஒரே பொண்ணு இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து வந்திருக்கு. ஆமா, அவளுக்கு என்ன? அவ ரொம்ப அழகாம. என்ன அழகுன்னு அழகா, அப்படிப்பட்ட அழகாம. எப்படி சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாளாமா? அழகா இருப்பான்னு சொன்னேன், அழகு பண்ணிக்குவா நான் சொன்னேன். யாரு? காவேரி சொன்னால பெருமையா? அவ அப்பா தர்மலிங்கம் கூட அப்படி ஒண்ணு அழகில்லையே. இந்த காவேரியம்மா மாத்திரம் என்ன ரொம்ப அழகா? பின்ன அந்த பொண்ணு மட்டும் எப்படி அழகா இருக்க முடியும்? அது விடுங்க, இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த காவேரி அம்மா இதே இடத்துல 7-8 வருஷமா கொடுத்து நடக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட வராத அந்த பொண்ணு இன்னைக்கு வந்திருக்குதாமே. ஏன்? ஆமா, அந்த பொண்ணு ஒரு தடவை கூட மദ്രാസുக்கு வந்ததே இல்லையே. என்ன காரணமா இருக்கலாம்? என்னவா இருக்கும்? உட்கார்ந்து யோசிப்போமே. இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான். எப்படி? ரேணு, செத்த உள்ள வாயே, தனியா பேசுவோம். ஆமா, வாங்க உள்ள 3 பேரும் தனியா பேசுவோம். பெண்கள் சமாச்சாரம் உனக்கு ஏண்டா? சரி, எனக்கு வேண்டாம். அப்ப போயேண்டா. உங்களுக்கு துணி துவைக்க வேண்டாம்? துணி துவைக்க வேண்டாம். உங்களுக்கு இட்லிக்கு மாவு அரைக்க வேண்டாம்? அப்புறம் பாத்துக்கிறேன்டா. அப்போ வச்சேன்டா. சபாபதி, சபாபதி. அப்பா தர்மலிங்கம், வா உட்கார். சொல்லவே இல்லையே, பெங்களூர்ல இருந்து உன் மக வந்திருக்கிறாமே. ஆமா, அது கல்யாண விஷயமா தான் உங்ககிட்ட யோசனை கேட்கலாம்னு வந்திருக்கேன். சொல்லு சொல்லு. மாடியில குடியிருக்காரு ஆதிகேசவன். யார் அந்த பேப்பர் பைத்தியமா? அவருடைய மகனை பத்தி நீ என்ன நினைக்கிற? பையன் வாட்ட சாட்டமான பையன் தான், ஆனா சிகரெட் பிடிப்பானோன்னு சந்தேகமா இருக்கு. அத பத்தி நமக்கு என்ன? பையன் BA படிச்சிருக்கான், நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல வேற. கவர்மெண்ட் உத்தியோகம், ப்ரமோஷன் இருக்குதோ இல்லையோ, பென்ஷன் இருக்குதுங்கிற. என்னப்பா அது, கவர்மெண்ட் உத்தியோகத்தோடைய மதிப்பே தனிதானே. இல்லையா பின்ன? படிப்படியா சம்பளம் உயர்தோ இல்லையோ, அப்பப்போ பஞ்சப்படி உயர். நீ என்ன சொல்ற? பேசி முடி. நீதான்ப்பா கூட இருந்து ஒத்தாசை பண்ண. அப்புறம் ஏன் தாமசம்? இப்போ போய் பேசுவோம், எனக்கு வேற வேலை வேண்டாம். வா.